அதை தெரிஞ்சு அவ இப்படி பேசவே மாட்டா. அப்படி என்னதான் பண்ணாரு? பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். அவர் செய்த நன்மைகள் ஒன்றா இரண்ட வார்த்தையினால அதை சொல்லவே முடியாது. சொன்னா புரியாது, பார்த்து தெரிஞ்சுக்கோ. மறித்தவன் பிழைத்தானே, லாசருவே வா என்றாரே, மறித்தவன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே, யவீர் மகள் பிழைத்தாளே, எழுந்திரு என்று சொன்னாரே, யவீர் மகள் பிழைத்தாளே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. பின்னிலிருந்து பாவிகளாகிய நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து பாடத்தை அனுபவித்து அவர் உயிரையே நமக்காக கொடுத்தார். பாவமில்லா தம் ரத்தத்தை பாவிகளாகிய நமக்காக சிந்தினார். அவர் அனுபவிச்ச பாடுகளை நினைச்சாலே கல் நெஞ்சமோ கரைஞ்சிடும் போல. ஐயோ, எனக்காக இவ்வளோ பாடுதல் பட்டாரு, இவ்வளோ ஆணிகள், இவ்வளோ சாட்டையடிகள், அது மட்டும் இல்லாம முள்முடி வேற. நினைச்சாலே கஷ்டமா இருக்குது. ஆமா, உனக்காகவும் எனக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ பாடுகளை அனுபவித்தாரு. மரித்தாரு, மரணத்தை வென்று நம் அனைவருக்காகவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்மள பாவம் செய்ய வைப்பதே சாத்தானா. சாத்தானோட வழியில நம்ம விழுந்துடக்கூடாது. ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றினாயே, அந்த தனிய காட்டி மோசம் செய்த சாத்தானும் நீயே. ஆலயத்துக்கு போக விடாமல் தடுப்பவன் நீயே, எங்க ஆண்டவர் இயேசுவை வணங்கிடாமல் கெடுப்பவன் நீயே.
1 தீமோத்தேயு 1:15 சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் வருகை நோக்கம் நம் பாவத்திலிருந்து மீட்டு அவர் வருகைக்காக ஆயத்தமாக இருப்பதுதான். அவருடைய வருகை நம்ம உள்ளத்துல தான் இருக்க வேண்டும். எப்ப நம்ம உள்ளத்துல பிறப்பாரு? எவன் ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறானோ அவனோட உள்ளத்துல தான் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் உங்க உள்ளத்துல வரணும்னா என்ன செய்யணும்னு தெரியும்ல. பகைமை நீங்கி அன்பினாலே ஒன்றாகி இணைவோம். மாறன் பிறந்த நோக்கங்களை வாழ்வில் காட்டுவோம். பகைமை நீங்கி அன்பினாலே ஒன்றாகி இணைவோம். மாறன் பிறந்த நோக்கங்களை வாழ்வில் காட்டுவோம். பரிசுத்தம் பெற்றிடாத ஆன்மாக்கள் அழியாமல் மாறன் பிறந்த நல்ல செய்தி பாலென்றும் கூறுவோம். மேளத்தோடு பாட்டு பாடி கூறிடுவோம். மேளத்தோடு பாட்டு பாடி கூறிடுவோம். மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுவோம். மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுவோம். மனித நன்மை கேட்க நேர்மையாவும் பிறந்தார். மனித நன்மை கேட்க நேர்மையாவும் பிறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையின் ஆனந்தம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையின் ஆனந்தம் கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.
திரும்பவும் இயேசுவா பிறக்க மாட்டாரு. அவருடைய 2ஆம் வருகை எப்போ வருதுன்னே தெரியாது. அவருடைய 2ஆம் வருகைக்கு நீங்க எல்லாம் ஆயத்தமா? ஆயத்தம்.